இங்கேருந்து கோயம்புத்தூர் போனால் லெஃப்ட்டுங்க. அதில் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போனோம் கொச்சின், பாலக்காடு, எர்ணாகுளம் அந்த ரூட்டில் போயிடலாங்க. இது கேரளா பைபாஸ் ஒரே ரூட்டு தான். ஆனால் என்ன பைபாஸ் வந்து இந்த அளவுக்கு இருக்காது, சின்ன ரோடாக தான் இருக்கும். அதில் ஓவர்டேக் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்னு வச்சுங்களேன். இதான் பிரச்சனை. கேமரா சார்ஜ் பண்ணிக்கலாமா இல்லை போய்க்கலாம்? கொஞ்சம் மழையாக இருக்குங்க இந்த பக்கம் கோயம்புத்தூரில். கேரளாலாம் எப்படி இருக்குன்னு தெரில. கோயம்புத்தூர்லேயே மழைலாம் பார்ப்போம். இதுலேருந்து அப்படியே சின்ன ரோடு தான். பார்க்கலாம். கேரளா வந்து ஸ்பீடு லிமிட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுதுன்னு தெரியல. போன டைம் R15 போயிருந்தேன், கேரளா போயிருந்தேன். போன டைம்னா அப்போது இது இந்த வண்டிக்கு முன்னாடி அப்போ வந்து 80 தான் மெயின்டைன் பண்ணேன். கேமரா கொஞ்சம் ஸ்பீடாக ஓட்டுவேன். ஆனால் நிறைய பேர்த்திட்ட கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த கேமராவிலேருந்து இந்த கேமரா வரைக்கும் எவ்வளோ ஸ்பீடு போகிறாங்க அப்படிங்கிறத தான் அதே கால்குலேஷன் பண்ணிடுமா. அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஃபைன் வருமா. ஆனால் அது எப்படி பாசிபிள் ஆகுதுன்னு தெரில எனக்கு. ஃபைன் தான் வருதா என்னன்னே ஒன்றுமே புரியல. பார்க்கலாம், அங்கே போயிட்டு எது எவ்வளோ காட்டுதா என்ன அப்படின்னு சொல்லிட்டுல பார்த்துருவோம். இந்த ஆப்ஷன் வந்து கன்னியாகுமரியில் இருக்குது. நாங்கள் அதுலேருந்து கன்னியாகுமரிலேருந்து மதுரை வரும்ல, அந்த ஹைவேல வந்து இந்த ஆப்ஷன் இருக்குது. ஆனால் அது எப்படி ஒர்க் ஆகுதா, நடைமுறையில் இருக்கா, இல்லை சும்மா தான் டிஸ்பிளே ஆகுதா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் நான் போயிருக்கேன். ஆனால் ஸ்பீடாக தான் ஓட்டினேன் அந்த ரோட்டில். ஆனால் ஃபைன் எதுவும் வரல. அது கரெக்டாக தான் இருந்துச்சு. பார்ப்போம், ஒரு வேளை நம்மளை திசை திருப்பிற்காக அப்படி பண்ணலாம். அது எப்படிங்கிறது கரெக்டாக தெரியல. இது ரொம்ப சின்ன ரோடுங்க, ஓட்டுறதே கஷ்டமாக இருக்கும். பொறுமையாக தான் ஓட்டணும். எல்லாம் ஏறி தான் வர்றாங்க.